ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்வ வசியமை இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம், இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி ஒரு வசியமை வேணும், ஆகர்ஷணமை வேணும், பிரிவுமை வேணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சரிங்களா? இந்த சர்வதேவதா வசியமை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அஷ்டகர்ம 8த்துக்குமே இது ஒரே மையாக நீங்கள் போட்டு விளையாடலாம். அதுக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னாவே போதும். சரிங்களா? இப்போ நீங்கள் வசியம், மோகனம், ஆகர்ஷணம், வித்வேஷனம், பேதனம், தம்பனம், மாரணம், உச்சாரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டகர்ம சித்துக்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் மை அரைச்சு தனித்தனியாக நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுத்து தனித்தனியாக பிரயோகப்படுத்தணுங்கிறது கிடையாது. இதை ஒரே மையாக நீங்கள் செய்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ தேவைப்படுது. இப்போ ஒரு கணவன் மனைவி வசியத்துக்கு இதை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னா வசிய மந்திர உச்சாரணம் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது தேவையில்லை இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் யாராவது இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வித்வேஷன மந்திர உச்சாரணம் கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ யாராவது இந்த தேவையில்லாத உங்களுக்கு வேண்டாத நபர்கள், உங்களுடைய எதிரிகள் ஏதாவது தொல்லை கொடுக்குறாங்கன்னா அவங்க உச்சாரண மந்திரத்தையோ இல்லை பேதன மந்திரத்தையோ உச்சாரணம் கொடுத்து நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்திங்கன்னா இப்படி அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னாவே நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கை மேலே பார்க்கலாம். இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு மைங்கிறத நல்லா செஞ்சிடுறீங்க. ஆனால் அதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு லட்சம் உரு அந்த மாதிரிலாம் மந்திர உச்சாரணம்லாம் கொடுத்து பிரயோகப்படுத்துகிற மாதிரிலாம் சூழ்நிலைகள் ஏற்படுது. ஆனால் அப்படி லட்சம் உரு கொடுத்துமே நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சாமி இந்த மாதிரி வேலையே செய்ய மாட்டேங்குது சாமி, இது என்ன சாமி பண்ணுறது, ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லிக் கொடுங்க சாமி, நாங்களும் அங்கே போய் பார்க்குறோம் இங்கே போய் பார்க்குறோம், ஆனால் எந்த ஒரு இதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது சாமி, ஏதாவது சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அருளா குறி சொல்கிறோம் சரி, ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில ஜோதிடர்களும் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இந்த சர்வவசியமை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி செய்யணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன கேட்டிங்கன்னா, நின்றால் சுருங்கி மூலிகை, செவ்வகத்தி, ஆவாரை, கொழுந்தேட்டு, கூத்தன் குதுமை, முல்லை இந்த மூலிகைலாம் முறையாக சாபம் போக்கி இதனுடைய வேரை மட்டும் முறையாக எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த வெயில் படாத இடத்துல நல்லா உலர்த்தி சூரணம் பண்ணிக்கணும். சூரணம் செய்து இது கூட அஷ்டகந்தகம் எல்லாம் பூரா நல்லா சேர்த்து மைப்பதம் வர மாதிரி நல்லா 2 ஜாமான் அரைச்சி இதை வலிச்சு எடுத்து ஒரு செம்பில் பதனம் பண்ணிக்கிறீங்க. பதனம் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வலைகளை வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பணும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி மந்திர உரு கொடுக்குறத வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதீத சிறப்பு. சரிங்களா? இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணுறது. அதேமாதிரி இன்னுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்த இடத்துல பண்ணிங்கன்னா ரொம்ப அதீத ஆற்றல்ங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அரச மரம் வேப்ப மரம் அப்படிங்கிறத சிவனும் சக்தியினுடைய கூட்டு அப்படிங்கிற மாதிரி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல இயற்கையாகவே மற்ற இடங்களில் இருக்கிறத விட அந்த இடத்துல சக்தி ஓட்டங்கள் பொதுவாகவே கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்கும். அப்படிங்க அந்த இடத்துல பீடம் அமைச்சு மந்திர உச்சாரணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத ஆற்றல்ங்கிறது அந்த மந்திர உருங்கிறது அந்த எந்த ஒரு பொருளுக்குமே டக்குன்னு ஏறிக்கும். அப்போ நீங்கள் முறையாக அந்த மாதிரி இடங்களை பார்த்து நீங்கள் முறையாக தேர்வு பண்ணி அந்த இடத்துல பீடம் அமைச்சு வாசனை திரவியங்களாக தெளிச்சு விட்டுக்கணும். வாசனை திரவியங்களாக தெளிச்சு விட்டு தலைவலை விரித்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க. இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியில் அந்த மையை வச்சுக்கிட்டு இதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டு காராம்பச்சு தீபம் ஒன்று ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஊர் உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். பௌர்ணமி அன்றைக்கி ஒரு விண்ணூப்பு சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த மையை எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது உங்களுக்கு என்ன விஷயத்துக்கெல்லாம் வேணுமோ அதற்கு உண்டான மந்திர பிரயோகம் போட்டு மந்திர உச்சாரணம் கொடுத்து இதை எடுத்து பிரயோகப்படுத்துங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம். இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க குருவே துணை.